ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus Nord 4 குளோபல் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க, இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிட்டாங்க, அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கூட செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஈவென்ட்ல பொறுத்தளவு நிறைய டிவைஸும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ இதோட ஒரு பேட் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் பட்ஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus Nord 4. சோ இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வட்டம் இந்த Nord 4ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம் இந்த Nord 4 அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்மளே யோசிக்க வைக்குது. ஏன்னா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு மெட்டாலிக் பாடி பில்ட், ஒரு ஸ்லைடர் எலக்ட்ரிக் கீ கொடுத்துருக்காங்க, டூயல் ஸ்பிளிட் பேட்டரி, ஒரு 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். சோ கேமரா பொறுத்தளவு ஆல் ரவுண்ட்ல எல்லாமே சோனி சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, இது ஒரு மெட்டாலிக் பில்டா இருக்கறனால இது பவர்ஃபுல்லான வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் ஸ்டீலுக்காவே இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ இதெல்லாம் ஆஃபர் பண்ணி அவங்க கோட் பண்ற பிரைசிங் ஒரு 30,000 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 30,000 ரூபாய்க்கு இதை காட்டிலும் இன்னும் ப்ராசஸர் ஹைலைட்டா இருக்கு, ரேம் வேரியன்ட்லாம் தாறுமாறா இருக்கு. சோ இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. இதை பத்தி நீங்க நம்ம வீடியோல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் OnePlus Nord 4 பாக்ஸ். ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. பாக்ஸ்ல Nord 4 மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு பிளாக் கலர் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 100 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த OnePlus Nord 4 அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ அது போக இந்த மொபைல ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு டூயல் டோன் ஃபினிஷ்ல வந்திருக்கு. அதை தவிர்த்து இந்த மொபைலுக்கு ஒரு 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் மிடில் வேரியன்ட் ஒரு 8/256GB வேரியன்ட் ஒரு 33,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு ஹையர் வேரியன்ட்டா ஒரு 12/256GB வேரியன்ட் ஒரு 36,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ ஐசிசி கார்டு, OnePlus கார்டு, இது மாதிரி ஆஃபர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், இந்த நிறைய விஷயங்கள் இந்த போனுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த வட்டம் இந்த டிசைன் ஃபேக்டர் இந்த OnePlus Nord 4 இத பார்த்தா எது மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு யோசனை இருக்கு. கண்டிப்பா இது பின் பேக் சைடுல பார்க்கும்போது இது ஒரு OnePlus போனே இல்லையே அப்படிதான் எல்லாருக்கும் தோணும். ஆனா இது ஒரு Nord 4. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிளாஷ் பார்க்கும்போது அப்படியே தள்ளி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல டூயல் டோன் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டம்ல நிறைய ஒரு ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் கிரிப்பிங்காக கொண்டு வந்திருக்காங்க. சென்டர்ல உங்களுக்கு OnePlus லோகோவோடையும் ஒரு டூயல் டோன் ஃபினிஷ்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பில்ட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. வித் ஸ்லைடர் எலக்ட்ரிக் கீயும் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த டிசைனை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த BBK ஃபேமிலியோட Realme GT 660 அதோட டூயல் டோன் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கு. அதோட கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் பார்க்கும்போது இந்த ரியல்மில இந்த நாசோ சீரிஸை பார்த்த மாதிரி இருக்கு. மீதி ஓப்போ, விவோ மாதிரிலாம் தெரியல. சோ இது மாதிரி ஒரு கலவனையோட இந்த வட்டம் ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்டீல் பாடி பில்ட்ல, அது ஒரு 30,000 ரூபாய் வேரியன்ட்ல நம்ம ஸ்லைடர் எலக்ட்ரிக் இது மாதிரி விஷயங்களோட இது வட்டம் டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஒரு தரமான ஒரு பில்ட் குவாலிட்டியோட தரமான ஒரு டிசைன் ஃபேக்டரோட இந்த வருஷம் OnePlus Nord 4 டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளேங்க. டிஸ்பிளே பார்க்கும்போது 6.74 இன்ச் ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே, 1 billion color 120 refresh HDR10+ with Quad HD+, அதாவது 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே, ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பஞ்ச் ஹோல் கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளேயோட பெசல்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னரா இருக்கு. அந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயும் நம்ம எந்த ஒரு வீடியோ பாக்குறதும் HDR கண்டென்ட் தாறுமாறா இருக்கு. கலரோட அக்யூரேசி சூப்பராக இருக்கு. நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் OnePlus Nord 4ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 200 கிராம் போயிருது. திக்னஸ் பார்க்கும்போது 8.5 mm திக்னஸ். Out of the box Android 14, அதுக்கு மேல Oxygen OS 14.1 support, LPDDR5 XM, UFS 4.0 support, studio speaker with Dolby Atmos with high-res audio certificate, Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC support, IR port, under display fingerprint sensor, and இது ஒரு ஸ்டீல் பாடி இருக்கறனால இங்க போன் வந்து ஓவரா ஹீட் ஆயிரக்கூடாதுக்காக இங்க கிட்டத்தட்ட 17,900 mm ஸ்கொயர்ல ஸ்டீல் வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் இந்த வட்டம் இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு தாறுமாறான ஒரு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம். அது போக விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபுல்லோட இந்த மொபைல் இந்த வட்டம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Nord 4 பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி.
டூயல் ஸ்பிளிட் பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட் சார்ஜர் 0 to 100 வித்தின் ஒரு 26 மினிட்ஸ்ல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா தொடர்ந்து நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய, அதாவது ஒரு 3 படங்கள் வரைக்கும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இங்க OnePlus கவர் பண்றாங்க. ஓவரால் தட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, டூயல் ஸ்பிளிட் பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ போன் வந்து நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சோ ஒரு அல்டிமேட்டான ஒரு பேட்டரி பேக்கப் 1 டே வரைக்கும் அருமையா கிடைக்குது இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். சோ இந்த போனை பொறுத்தளவு இந்த வருஷம் 2 சோனி சென்சாரோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் என்ன சோனி சென்சார் மென்ஷன் பண்ணல, பட் ஆனா 50 MP OIS சப்போர்ட் 1.8 அபர்ச்சர் அண்ட் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 60 MP செல்ஃபி கேமரா, ஹையஸ்டா 4K 60 frames seconds and 1080 60 frames seconds with EAI சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டே லைட்ல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராவே இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு, போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வந்திருக்கு. இந்த டைம் கேமராலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. நம்ம எப்பயும் போல இந்த BBK ஃபேமிலியில பாக்குற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், ஐ க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அந்த ஐ ஓபன் பண்ணிக்கலாம். சோ குரூப் செல்ஃபி எடுக்கிறோம், அதுல ஏதாச்சும் ஒரு பிளர் இமேஜ் வந்தாலும் நம்ம ஒரு சில கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் எரேசிங் நிறைய விஷயங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் ஒரு நல்ல ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வட்டம் இந்த கேமரா செக்மெண்ட்ல இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு Snapdragon 7 Plus Gen 3 ஒரு 4-1 market tech ஒரு 2.8 GHz clock செட் பண்ணி ஒரு 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட GPU பார்க்கும்போது Adreno 732 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் அண்ட் தட் இந்த போனுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டீல் வேப்பர் சார்ஜிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும் அண்ட் தட் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ இல்ல இந்த போன்ல. அதுதான் மிகப்பெரிய இன்னொரு ஹைலைட்டான விஷயம். சோ நிறைய கேம்ஸ் விளையாண்டாலும் சார்ஜிங் டவுன் ஆனாலும் 100 வாட் சார்ஜர் வித்தின் 30 மினிட்ஸ்ல 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரும். அண்ட் மல்டிமீடியா யூசேஜ் ஆகட்டும், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த போன்ல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் அவுட்புட் தாறுமாறா வந்திருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த வட்டம் Nord 4 களை இறக்கிருக்காங்க ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Nord 4 இந்த வட்டம் நிஜமாவே ஒரு அருமையான ஒரு டீலோட கொண்டு வந்திருக்காங்க. இதோட வேரியன்ட்டே ஒரு 30,000 ரூபாய் பேஸ் வேரியன்ட் அண்ட் உங்களுக்கு 3 கலர் ஆஃபர் பண்றாங்க. 3 கலருமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கேச்சிங் ஆஃப் கலர்ஸா இருக்கு. சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியோட எடுத்து வந்திருக்காங்க வித் உங்களுக்கு ஸ்லைடர் எலக்ட்ரிக் கீ, அதாவது ஹையர் வேரியன்ட்ல உள்ளதை இந்த வட்டம் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் சிறப்பம்சம் கிடையாது, பேட்டரியோட டியூரேஷன் அருமையா இருக்கு, பேட்டரியோட எம்ஏஹெச் கூட்டியிருக்காங்க, சார்ஜிங் ஸ்பீட் கூட்டியிருக்காங்க, பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இருக்கு, LPDDR 5XM UFS 4.0 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேக்ஸுவான ஒரு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு சாஃப்ட்வேர் சைட்லயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்னும் OnePlusல இங்க இன்னொரு சைடு என்ன கவர் பண்றாங்கன்னா 6 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லாகிங் இல்லாத அளவுக்கு இருக்கும். பேட்டரிக்கும் 4 இயர்ஸ் வரைக்கும் இதோட பேட்டரி பர்சன்டேஜ் 80 வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு இங்க கவர் பண்றாங்க. அதெல்லாம் காட்டிலும் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர் இங்க Snapdragon 7 Plus Gen 3 யோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமராவும் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Nord 4ல பொறுத்தளவு. ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த Nord 4ல உங்களுக்கு இருக்கும். இந்த கிரீன் இஷ்யூஸ் வருமா, அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலம் தான் பதில் சொல்ல வேணும். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லான்ச் பண்ணி எந்த ஒரு Nord சீரிஸுமே இந்த ஒரு பஞ்சாயத்து வரதில்லை. ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி அண்ட் இவங்களோட பில்ட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ சாஃப்ட்வேர்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது தான் அந்த கிரீன் இஷ்யூஸ் வருது. ஆனா இது மாதிரி இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ணி எந்த போன்லயுமே அது மாதிரி பஞ்சாயத்து இப்போதைக்கு எங்கேயுமே நம்ம பார்க்கல, கேட்கலன்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த போனோட காம்படேட்டர்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண இந்த BBK ஃபேமிலியில இருந்தே Realme GT6 இருக்கட்டும், Oppo Reno 12 Pro சீரிஸா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த Nord 4 அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த போனை நீங்க ஒரு கிளான்ஸ் பண்ணிட்டு மீதி போன் எடுக்கலாமா வேண்டாமா நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.